ஆதவ் அர்ஜுனா மாமியார் லீமா ரோஸ் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சரிங்களா? மார்ட்டின் வந்து இவ்வளோ அவரோட குடும்பத்தை வந்து ஆதவ் அர்ஜுனா இந்த பக்கம், அவங்க பையன் பாண்டிச்சேரியில், இங்கே அவங்க ஒய்ஃப் வந்து ஏடிஎம்கேல, இத்தனை பந்து எதுக்கு ஆடிட்டு இருக்காருன்னா அவருக்கு கண்ட்ரோல் வேணும். ஸோ இந்த கண்ட்ரோல் விடுவாரா? எக்காரணத்துக்கும் பாருங்க, இந்த காங்கிரஸ் வந்து இங்கட்டும் இருக்காது அங்கட்டும் இருக்காது. 100% நோட் பண்ணிக்கோங்க. லீமா ரோஸ் தேவை இருக்கிற ஏடிஎம்கே எம்எல்ஏ கொண்டு வந்து ஒப்படைக்க போகுது. அவன் கேபினெட் மினிஸ்டர் ஆகிட போகிறான். சாரி, மினிஸ்டர்ஸ் ஆகிட போகிறாங்க இந்த 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 கேபினெட்டில். காங்கிரஸ்காரன் இங்கிட்டும் இருக்க மாட்டான் அங்கிட்டும் இருக்க மாட்டான். இது சூப்பர் சிச்சுவேஷன். இது ரொம்ப நல்லதுங்க. ஐயோக்கிய பசங்க 28 சீட்டு வாங்கி உட்காந்துக்கிட்டு என்னடா வேலை பண்ணீங்கன்னா ஒரு வேலை இல்லை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு. ஸோ காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா ரைட், அப்போ என்ன ஆகுனா அங்கே எம்பி ஃப்ரீயாக இருப்பாங்க கொஞ்சம். இவன் சொல்கிற மாதிரி பந்தாடிட்டு இருக்க தேவையில்லை. ரெண்டாவது, இங்கே இந்த 28 சீட் கொடுத்தாங்கல்ல காங்கிரஸ்க்கு, விசிகேக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்க்கு சீட் அதிகம் ஆகும். அப்போ இன்னும் உற்சாகமாக வேலை செய்யும். இவங்க கட்சி கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக பலப்படுத்த முடியும். 1 சீட்டு 2 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டுக்கு எப்படி நீ கட்சி பலப்படுத்துவ? கட்சி பலமாக முடியாது. ஸோ கட்சி பலமாகணும்னா ரெப்ரசன்டேஷன் ஒழுங்காக வேணும். டிஎம்கே அலையன்ஸ்லேயே ரெப்ரசன்டேஷன் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. இங்கே காங்கிரஸ் உட்காந்துட்டு இருக்கு சும்மாவே. இது சூப்பரான டெவலப்மெண்ட். காங்கிரஸ் பாருங்க, இங்கிட்டும் இருக்காது அங்கிட்டும் இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க.